இப்போ ஜான் ஜெபராஜ் அவர்களை கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தேடப்பட்டு வந்த மத போதகர் ஜான் ஜெபராஜ் கைதாகியிருக்காரு. பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர் போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. கிறித்தவ மதபோதகர் ஜான் ஜெபராஜ் 17 மற்றும் 14 வயதுடைய இரு சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போக்சோ வழக்காக அது மாறியிருந்தது. தலைமறைவாக இருந்த அவரை பிடிக்க கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணா சுந்தர் 3 தனிப்படைகள் அமைத்திருந்தார். தனிப்படை போலீசார் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் ஜான் ஜெபராஜை தேடி வந்தாங்க. அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்லாமல் இருக்க விமான நிலையங்கள், துறைமுகங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் மூணாறு பகுதியில் பதுங்கியிருந்த ஜான் ஜெபராஜை ஆய்வாளர் அர்ஜுன் தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்திருக்கிறாங்க. கோவை காந்திபுரம் மத்திய மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. உதவி ஆணையர் கணேஷ் தலைமையில் ஜான் ஜெபராஜ் போக்சோ நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்போடு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. ஜான் ஜெபராஜின் கிறித்தவ மத இசை நிகழ்ச்சிகளுக்கு பெரும் கூட்டம் கூடுவது வழக்கம். தமிழகம் மட்டுமில்லாமல் பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இவர் இசை நிகழ்ச்சி நடத்தி வராரு. இவருடைய 37 வயது மதிக்கத்தக்க இவர் சமூக வலைதள பக்கத்தில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். இவருடைய ஊர் செங்கோட்டை. அதே போல் SMSS அரசு பள்ளியில் 2005 வரை படிச்சிருக்கிறாரு. அதற்கப்புறமாக சதன் ஆசியா பைபிள் கல்லூரியில் இவர் படிச்சிருக்கிறாராம். அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டில் இருந்து அவர் கிராஸ்கட் ரோட்டில் நடத்தி வந்த ஒரு ஆலயத்தையுமே மூடியிருக்கிறாரு. இன்னொரு ஃபாஸ்ட் ரோட சேர்ந்து தான் அந்த ஆலயத்தை அவர் நடத்தியும் வந்திருக்கிறாராம். ஜெனரேஷன், அதாவது கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் அப்படின்றத கிராஸ்கட் ரோட்டில் அவர் நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக கிறித்தவ பாடல்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு இசை ஆல்பங்கள் லட்சக்கணக்கான பார்வைகளை யூடியூப்பில் கடந்திருக்கு. அதே போல் அவர் நடத்திய இசை நிகழ்ச்சிகள், அவர் பேசுகிற பேச்சுகள், பாடல்கள் குறித்த காணொலிகளும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்படும். அவருடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் இளைஞர்களினுடைய கூட்டம் மிக அதிக அளவில் திரள்வதையும் அதில் காண முடியுது. அவருடைய பேச்சும் பாடல்களும் நடனமும் இளைய வயதினரை ரொம்பவே குறிவைப்பதாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக கோவையில் ஜான் எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தலை, அவர் இங்கு இல்லை என்பது அவருடைய சமூக ஊடக பதிவுகளில் தெரிய வருது. கடந்த ஆண்டு மே 21 அன்று ஜான் ஜெபராஜ் வீட்டில் நடந்த ஒரு கொண்டாட்டத்தில் தான் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தில் அவர் ஈடுபட்டார் என்ற தகவல் வெளியாச்சு. போக்சோ சட்டத்தின் கீழே காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெயர் கூற விரும்பாத காவல் அதிகாரி கடந்த 2024 மே மாதத்திலேயே இந்த சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த குழந்தைகள் யாரிடமும் சொல்லலையாம். சில மாதங்களாக அவர் கோவைக்கே வரலை. பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமி தான் தங்களுக்கு நடந்தது குறித்து தன் பெற்றோரிடம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த சிறுமி பெயரில் தான் தற்போது புகார் தரப்பட்டு இரு சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல் குறித்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜான் ஜெபராஜ் மீது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் பிரிவு 9 கீழ் மற்றும் அதற்கான தண்டனை பிரிவு 10 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் காவல் நிலையத்தில் இப்போ காந்திபுரத்தில் இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. விசாரணை நடந்து வருவதனால வேறு எந்த தகவலையும் பகிர முடியாதுன்னு காவல் ஆய்வாளர் சொல்லிட்டாங்க. ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவி ஆதரவும் எதிர்ப்புமாக பலவிதமான விமர்சனங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜான் ஜெபராஜுக்கும் மற்ற கிறித்தவ மத போதகர்களுக்கும் இடையில் இணக்கம் இல்லை என்பதும் மோதல் இருந்ததும் பல்வேறு பதிவுகளின் மூலமாக தெரிய வருது. இதே கருத்தை தான் நிறைய பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதற்கு முன்பாக ஜான் ஜெபராஜ் சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய பல்வேறு காணொலிகளும் இந்த மோதல் போக்கு வெளிப்படுது. கிறித்தவ மதபோதகர் அகஸ்டின் ஜெபக்குமார் என்பவர் இவரை பாட்டுக்காரன் என்று சொல்லி இவர் மேடையில் பேசுகிற சில வார்த்தைகளை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதற்கு பதிலடி தரும் விதமாக ஜான் ஜெபராஜும் தனது இசை நிகழ்ச்சியில் அகஸ்டின் ஜெபக்குமார் பெயரை குறிப்பிட்டு விமர்சனம் செஞ்சிருப்பார். இவ்விருவருக்கு இடையிலான மோதல் காணொலிகளும் சமூக ஊடகங்களில் இன்னும் வலம் வருது. வேறு சில மதபோதகர்களும் இவரை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கோவையில் அதாவது சாம்சன் எட்வர்டு அப்படின்றவர் தான் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. கிறித்தவ மதபோதகர்கள் ஐக்கியம் அமைப்பினுடைய தலைவர். பெந்தகோஸ்தே சபை போஸ்டர்கள் மற்றும் இவாஞ்சலிஸ்டுகள் என மொத்தம் 800 பேர் எங்கள் அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இதில் ஜான் ஜெபராஜ் எப்போதுமே இணைந்ததே கிடையாது. அவரை ஒரே ஒரு நிகழ்வில் மட்டுமே 5 நிமிடங்கள் சந்தித்து பேசணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் மீதான பாலியல் புகாரின் உண்மைத்தன்மை குறித்து எதுவும் தனக்கு தெரியாத நிலையில் அது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்க இயலாதுன்னு சொல்லிட்டார். கடந்த சில மாதங்களாக அவர் கோவையில் எந்த நிகழ்ச்சியும் நடத்தலை அப்படின்னும் கோவையில் அவர் எந்த ஆலயத்திலும் வெகுகாலம் நடத்தியதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. ஜான் ஜெபராஜ் இசை நிகழ்ச்சி காணொலிகளில் இளைய வயதினரை ஈர்க்கும் வகையில் சினிமா பாடல் மெட்டுகளில் கிறித்தவ பாடல்களை பாடுவதும் ஆடுவதும் நகைச்சுவை நடிகர்கள் வடிவேல், விவேக் உள்ளிட்ட பலருடைய பிரபல விமர்சனங்களை அவர் அடிக்கடி பயன்படுத்தவும் தெரியுது. பிரபல இசையமைப்பாளர்கள் நடத்துவது போலவே அவருடைய இசை நிகழ்ச்சிகளும்
லிவ் அண்ட் கன்சர்ட் எப்படின்னே சமூக ஊடகங்களில் விளம்பரங்களில் வெளியிடப்பட்டது. ஜான் ஜெபராஜ் குறித்து மற்ற கிறித்தவ மத போதகர்களும் மற்றவர்களை பற்றி ஜான் ஜெபராஜும் காணொலிகளில் பகிர்ந்த தகவலும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சமூக வலைதளங்களில் அவருக்கு மற்றவர்கள் மீது இருந்தான அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தெரியுது. போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க நிலையில் ஜான் ஜெபராஜ் மற்றும் அவர் தரப்பில் தொடர்புகளில் நிறைய பேர் முயற்சி பண்ணாலும் கூட அது முடியாத ஒன்றாகவே இருந்து வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது, விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இப்போ காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்களாம். நம்ம இது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை ரொம்ப கடுமையாக வழங்கணும் அப்படின்றதான் எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.